ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஎஸ் ஆர்பிட்ரு வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1718 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1.5 months வந்து ஓட்டுனதில் நான் என்னென்ன நெகட்டிவ் வந்து இதில் ஃபேஸ் பண்ணங்கிறது மட்டும்தான் இதை பற்றி பேச போகிறேன். பாசிட்டிவ் பற்றிலாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இதை தான் வந்து நான் சொல்லுவேன். லைக் இப்போது பின்னாடி நான் வந்து இங்கே உட்காந்துருக்குறேன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து அக்சசபிளே பண்ண முடியல. அதாவது ஓட்டுறவங்க வந்து எடுத்து ஹெல்ப் பண்ண தான் உண்டு. ஏன்னா ரொம்பவே வந்து இப்படி எடுத்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னால் இதை எடுக்கவே முடியல. அவங்க டிசைனுக்காக அழகாக கொடுத்துருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா இதை எடுக்கும்போது நல்லாவே இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து இந்த இடத்துல வந்து அடிபட்டுருச்சு. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக நான் வந்து சொல்கிறேன். சின்ன சின்ன ட்ராபேக் தான். நான் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மழை காலத்தில் வந்து நம்ம இந்த வண்டியை ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலலாம் நல்லாவே வந்து சேறு படியுது, இங்கேயும் சேறு படியுது, இங்கே எல்லாமே சேறு படியுது. அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே சேறு படியுது. நார்மலாக எல்லா வண்டியிலையுமே படும் தான். நான் வந்து அதை வந்து பிரச்சனையாக சொல்லலை. இப்போ நான் என்ன இஷ்யூன்னு சொல்கிறேன்னா, இதை நம்ம வாஷும் பண்ணக்கூடாது, ஓகேவா? நம்மளாக வாஷ் பண்ணால் வாரண்ட்டி கிளைமப்படுது. நேராக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்தமாரி ப்ரோ இந்தமாரி கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, நான் பே கூட பண்ணுறேன், எனக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் சர்வீஸ் விடும் போது மட்டும்தான் நாங்கள் பண்ணி தருவோம், நார்மலாலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இதை வந்து எப்படி எனக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இப்போ நார்மல் வண்டி நான் வச்சுருந்தேன்னா நம்ம வாட்டர் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம். இதை வச்சு நம்ம ஈர துணியால் தொடச்சாலும் இவ்வளோ உட்காந்து ஒன்றுனா நம்ம தொடச்சிட்டும் இருக்க முடியாது. இது வந்து ஒரு செகண்ட் ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். இதுக்கு எதனா சொல்யூஷன் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு வந்து நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான். இது என்னென்னா, லைக் ஓவராக வந்து வெயில் வந்து இதில் எக்ஸ்போஸ் ஆனால் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வண்டி நல்லா கூல் ஆனதுக்கப்புறமேல் தான் திருப்பி வந்து ஃபுல் டிஸ்பிளே ஆன் ஆகுது. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கேன், ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுது. அதுக்கப்புறமேலு நம்ம ஃபுல்லாக கூலிங் ஆனதுக்கப்புறமேல் மட்டும்தான் இது வந்து நார்மலாக வருது. ஒரு நாள் வந்து ஃப்ளிக்கரிங் ஆனது. சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து விடுங்க, நாங்கள் செக் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் எதனா அப்டேட் பண்ணால் அப்டேட் பண்ணிடுவோம். 1,15,000 கொடுத்து வாங்கிட்டு நம்ம வண்டி அங்கே கொடுத்துட்டு, நம்ம எதுக்கு இந்த வண்டி வாங்கியிருக்கிறோன்னா டெய்லி யூசேஜ்க்காக. ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது ஆஃபீஸில், அந்தமாரி ஒர்க்கில் தான் ஒய்ஃப் இருக்கிறாங்க. இப்போது இதை நான் வண்டியை கொடுத்துட்டு வண்டி இல்லாமல் நம்ம 1 வீக்கோ இல்லை வந்து 2-3 டேஸோ லீவ் போட்டால் எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது? ஆனால் அங்கே ஒரு மேனேஜர் வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறார். என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து மறுபடியும் வந்ததுன்னா ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க சார், எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட வண்டியை விடுங்க, நான் உங்களுக்கு வேறு ஒரு வண்டி தரேன், நீங்கள் டெம்ப்ரவரியாக அதை யூஸ் பண்ணுங்கன்னு ஒரே ஒரு மேனேஜர் மட்டும் சப்போர்ட்டிவாக பேசினார். ஸோ ஃபார் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் வரல, அதை நான் ஃபைன் பண்ணிட்டேன். வெயிலில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனால் வந்து இது வந்து ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டிட்டா அது வந்து சரியாகுமா என்னன்னு நான் செக் பண்ணணும். இந்த 3 இஷ்யூஸ் தான் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து இதில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது. அப்புறம் ஃபோர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைட் ஸ்டாண்டு. இந்த தெரியுதா, இந்த சைட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ரொம்ப அப்படியே போலாக இருக்குது. எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை, ரொம்ப இதுவாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி நம்ம வெளியில் தான் எடுத்து இது போடணுமா என்னென்னு எனக்கு தெரில. தேர்ட் பார்ட்டியில் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு. ரொம்ப இப்படி ஆட்டணுன்னா நல்லாவே ஒரு க்ரிப்பாகவே இல்லை. நம்ம பயமாக இருக்குது. இப்போ இந்த கல் மேடுலலாம் நிறுத்தினோன்னா கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது, எதனா இதுவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மிரர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஓகே, நல்ல டிசைனாக அழகாக இருக்குது. ஒரு ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு ஷேக் இருந்துகிட்டே இருக்குது. மைட் பி என் வண்டிக்கு இருக்கலாம், மற்ற வண்டிக்கெலாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்தமாரி சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அடுத்து ஃபிஃப்த்து இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து சீட்டை வந்து திறந்துட்டேன். இப்போ நான் இப்படி எடுத்தேன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. நான் இது பண்ணி கொடுக்கணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து அவங்க வந்து போட்டு கொடுத்த எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் ஒன்று. இது போட்டதுனால அது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப டைட்டாக கஷ்டப்பட்டு தான் நம்ம அவுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 5 இஷ்யூஸ் தான் இப்போ ஸ்டில்னால் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3000 கிலோமீட்டரில் வந்து வண்டியை வந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் வந்து மேஜராக வந்து எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல. டச்வுட் வரக்கூடாது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு இதில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். உங்களோட ஆர்பிட்ரோ இல்லை ஐக்யூபோ
நீங்கள் வந்து எதனா இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நிறையா வீடியோஸ் டிவிஎஸ் ஆர்பிட்டரை பற்றி, காரை பற்றி, பைக்கை பற்றிலாம் போட்டுட்ருக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.